கடலூரில் தற்போது தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் காலையில் பள்ளி சென்ற மாணவர்கள் தற்பொழுது வீடு திரும்ப முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். காலையில கடலூர்ல மழையின் அளவு எப்படி இருந்தது? இப்போ எப்படி நிலவரம் மாறி இருக்கிறது? இதனால் அங்க பள்ளி குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேகமூட்டமான சூழ்நிலை தான் காணப்பட்டது. காலையான 9 மணிக்கு பிறகு இந்த மழையானது கனமழையாக துவங்கி பின்பு விட்டு விட்டு கனமழையாக பெய்து வந்தது. இதன் காரணமாக இன்று பள்ளிகள் வழக்கம் போல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில காலையில் 9 மணிக்கு மேல் திறக்கும் பள்ளிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாணவ மாணவிகள் நனைந்தபடிதான் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையானது இருந்து வந்தது. அதன் பிறகு விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில இப்போது மாலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மணிக்கு பிறகு மழை ஒரு தொடர் மழையாக கனமழையாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. மழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில மாலையில் பள்ளி விட்ட பிறகு மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு திரும்புவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிக்கு வெளியே தண்ணீர் தேங்கி உள்ள நிலையில் அந்த தண்ணீரை கடந்து மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய ஒரு நிலையும் மழையில் நனைந்தபடியே வீடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலையும் காண முடிகிறது. மேலும் பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் அவர்கள் தொங்கியபடியும் ஆட்டோவில் இடம் கிடைக்காமல் அதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் தற்போது காணப்படுகிறது. ஆங்காங்கே மழைக்காக நிழற்குடைகளிலும் மாணவ மாணவிகள் ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த தொடர்மழை காரணமாக தற்போது பள்ளி விட்டும் மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு திரும்புவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நன்றி தேவநாதன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.